எல்லாருக்கும் வணக்கம். எனக்காக வந்தவங்களுக்கும் இந்த படத்துக்காக வந்த எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், லைஃப் வில் ஆல்வேஸ் கிவ் யூ சான்ஸ். அது எப்போ எப்படிலாம் தெரியாது. இஃப் யூ ஆர் ஹானஸ்ட் அண்ட் கமிட்டட் டுவர்ட்ஸ் த ஒர்க் தட் யூ டூ, அது கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்படி ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்த எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த நீ ஃபார் எவர். கஷ்டப்பட்டதை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இங்கே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். சினிமானாலே கஷ்டம் தான். இங்கே ஒரே கேட்டகரி ஸ்ட்ரகிள் கேட்டகரி. ஸோ நான் ஒன்றும் இங்கே ஸ்பெஷல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ கை ஹூ டென்ட் கிவ் அப். நீ ஃபார் எவர் ஸ்டார்டட் அரவுண்ட் 2024 Feb. ஒரு நாள் சென்னையில் மூளை முடுக்கலாம் தெரிஞ்சு வாய்ப்பே கிடைக்காம ஹைதராபாத் போய் அங்கே தெரிய ஆரம்பித்தேன். அப்போ ஒரு கால் வந்தது. ஹாய் மச்சான், எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்கிய அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு சூப்பர் ப்ரொடியூசரா, முதல் படம் பண்ணியிருக்காரு தருணம்ட்டு, 2வது படம் பண்ணுறாரு, நியூ ஃபேஸ் பார்க்குறாங்க, லவ் ஸ்டோரி அப்படின்னோடனே எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே, எனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன். அப்போது அவன் சொல்கிறான், சொல்லு மச்சான் அப்படின்னும் போது, அதான் உன் கூட வெப்சீரிஸில் ஒரு பையன் பண்ணால, அவனோட நம்பர் இருந்தா ஷேர் பண்ணுறா அப்படின்ட்டு. விஷயம் ஏண்டா, தமிழ் பேசுகிற எனக்கெல்லாம் நீ கால் பண்ணி கூப்பிட மாட்ட, தெலுங்கு பையன் தான் தேவையா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் கோவத்தில். அதுக்கப்புறம் திரும்பி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்னடா நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், கால் கட் ஆயிடுச்சு. லூசு பையில, நெட்வொர்க் இஷ்யூலாம் கிடையாதுடா, நான் தான்டா கட் பண்ணேன் காலை அப்படின்ட்டு. அப்போது நான் என் ப்ரொஃபைலை காட்டேன்டா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புகழ் சார்ட்டையும் டைரக்டர்கிட்டையும் என் ப்ரொஃபைலை காட்டி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஜேர்னி. தேங்க்ஸ் அலாட் கௌதம் ப்ரோ. நம்ம படத்தில் கேமரா அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கார் அவர். ஸோ அவர் அங்கே என் ப்ரொஃபைலை காட்டலைன்னா இன்னைக்கு நான் நீ ஃபார் எவரில் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் ப்ரொடியூசர் கால் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆடிஷனுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் கால் பண்ணார். அது எந்த படத்துக்கு எப்படி நடக்கும் தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணும்போது ப்ராங்க் கால் நினச்சி நான் கூட, சார் போங்க சார், சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் சார் நீங்கள், நானே இங்கே ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் பண்ணி ஆடிஷனுக்கு வாப்பான்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ அவர் திரும்பி கால் பண்ணி, தம்பி இல்லைப்பா, நான் தான்ப்பா ப்ரொடியூசர், தருணம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், 2வது படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நீ கிளம்பி வா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. புகழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் கொடுத்த வாய்ப்பு தான். 3வது நாள் டைரக்டர் கால் பண்ணி வாப்பா நரேஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு, அடுத்து நான் சென்னைக்கு வந்தால் நிஜமாவே ஆஃபீஸ், நிஜமாவே நரேஷன், நிஜமாக டைரக்டர், நிஜமாவே ப்ரொடியூசர் நரேட் பண்ணுறாங்க. ஸ்டோரி பிடிக்குது. ஸ்டோரி பிடிச்சதுக்கப்புறம், ப்ரோ என்ன ப்ரோ ஆடிஷன் எப்படி ப்ரோ, என்ன சீன் ப்ரோ ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ப்ரோ நீங்கள் அந்த வெப் சீரிஸில் லுங்கி தூக்கிட்டு கட்டிட்டு ஓடுவீங்களே பேக் ஷாட்டில், அது பார்த்தோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது, நம்ம அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்க போகுது அப்படின்னோடனே, சூப்பர் ப்ரோ, அப்போது லுங்கி கட்டுற மாதிரி இருக்கா, இல்லைன்னா பேக் ஷாட்டில் ஓடுற மாதிரி ஃபன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ ஃபன்னெல்லாம் இருக்காது ப்ரோ அப்படின்னாரு. அப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுவேன்னா, உங்களை வச்சு எல்லாரும் ஃபன் பண்ணுவாங்க ப்ரோ, அதுதான் ப்ரோ கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக முழுக்குன்னு வரையுதோ அந்த லுக்கு காந்தி கண்ணாடி போட்டு உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஆனால் சரியான சாடிஸ்ட் அவர். எப்படின்னா, அந்த லுக்கில் ஹீரோயினியை பார்த்து அப்படின்னுவா, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ, அழகாக இருக்கீங்க ப்ரோ, நல்லா இருக்கீங்க ப்ரோன்னு சொல்லுவார். சரி, ஒரு நாள் அதே கெட்டப்பில் நான் வீட்டுக்கே போயிட்டேன். சரி, எங்கள் அம்மா கிட்டேயாச்சும் காட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. எங்கள் அம்மா பார்த்து சிரிச்சிட்டாங்க ப்ரோ. ஆனால் டெய்லி சிரிக்காம என்னைய பார்த்து அந்த லுக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் அஜய் அண்ட் ஃபார் த மூவி. ஸ்டார்டிங்லலாம் காஃபி வேணும் இல்லை பிஸ்கெட் வேணும்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் வந்து ஸ்டார்பக்ஸ் கூப்பிட்டு போகிறீங்களே, ஸ்டார்பக்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சாக்லேட் சிப் குக்கி அதுக்கப்புறம் காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக குறைஞ்சு அப்படியே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் வந்துச்சு, பட்டர் பிஸ்கெட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ப்ரொடியூசர் 3 பேரும் லேட் நைட்டில் ரோட் சைடு அண்ணா கடையில் டீ காஃபி குடிக்க ஆரம்பித்தோம். கையில் காசே கிடையாது எங்கள் 3 பேர்ட்டையும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாஸ்டட். ஆனால் இந்த படத்து மேலே நாங்கள் எடுத்துகிட்டு சுற்றாத இடமே கிடையாது. நாங்கள் போகாத ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடையாது, மியூசிக் லேபிள் கிடையாது, சேட்டலைட் கிடையாது, எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுற்றணும். ஏன்னா படத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சதே கிடையாது. சார் சீக்கிரமே திரும்பி ஸ்டார்பக்ஸ் போவோம் சார், கண்டிப்பாக. Good afternoon, everyone. I'd like to introduce myself. My name is Archana, and I'm coming from Kerala. Adanale, my Tamil is not so great, so I'm just taking an excuse. So this entire project has been a miracle for me. Yena 2 years ku munadi, I'm getting a WhatsApp message from Pugal sir. So you know, right?
there are so many people who will message you saying, hi, we're looking for heroine, 20-day shoot and the mari. So என்னோட first movie வந்து நான் 19 yearsல இருக்கும்போது I did my movie which was called Attu. அதுக்கப்புறம் it's been 7 years and I've been waiting for a very good movie where I can perform, where there is substance in the character. And that is when I'm getting a message from Pugar sir saying, hi, looking for heroine, 35-day shoot and the mari. And casually, I didn't know if it was a prank, but I replied to him. He called me immediately and he called me to Chennai for the narration. And I met Ashok for the first time. After listening to the script for almost 3 hours, I was mind blown because, see, ella heroine or actors who want to work have so many dreams. Like they want to dance, they want to perform, they want to look beautiful, and it should be a great script. And this was my dream project. It has everything. As you saw in the trailer, it has amazing songs, thanks to our music director. And this is the kind of song I really wanted to work for. And also visually, the script arundalum, performance oriented arundalum, Ashok has given me a great role to begin with. And my experience in the movie, even though I didn't know Tamil much, Sudarshan was always there to make fun of me. We always fought in the set because சுதர்ஷனுக்கு ஆப்பிள் பிடிக்கும்னா எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும், அந்த மாதிரியே எல்லாத்துலயுமே கான்ஃப்ளிக்ட் இருந்தது. ஈவன் அசோக் ஆல்சோ ஹஸ் புஷ்ட் மீ பியாண்ட் பவுண்டரிஸ் டு பெர்ஃபார்ம் வெல். And Pugar sir and Eden ma'am, they've been an amazing producer. Whatever you ask, they will give you. And especially Eden ma'am, it's always great to work with female producers, I must say. Not on a feministic view, but you know, she understands you. She'll always make you comfortable. And thank you so much for being an amazing producer. All the actors over here. And Vijay ma'am, it was a dream to work with you. Like I've said, I always wanted to do a dance number and I got to do that. And I hope I did justice to the steps that you've taught. And the movie is getting released on 27th. I really hope you'll all like it. And this, I must say, is a hard work of everybody. We've gone through a lot of ups and downs, a lot of challenges in this movie. And finally, Pugar sir, with all his efforts, Ashok, Sudarshan, everybody has worked really hard to bring this up. So I hope you all will support us. And Prathu, Shweta, Sneha. Sneha is a great sister. Thank you so much for being a lovely co-star. Thank you so much, everyone, and I really hope you all enjoy the movie and support us. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். I'm Sneha Shakti. So in the project Name Forever, எனக்கு Ashok, thank you so much for giving me this opportunity and for trusting me with this role. It was a pleasure playing this role actually. ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஷூட் டேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். I learned a lot. இங்கே லைக் Ashok, he taught me a lot on set. ஒரு செட் எப்படி இருக்கும், like lot of acting and all that. So thank you so much. And thank you so much Pugal sir and Eden ma'am for this opportunity and for trusting me with this. I owe you big time actually for this. Thank you ma'am. So they trusted me so much. And like the cast, Sudarshan, Archana, Prathu, everyone, thank you so much. Archana வந்து எனக்கு ஒரு, she's like a sister now to me. So அந்த அளவுக்கு close we have become. And thank you everyone who have been a part of this, and thanks for giving me this opportunity. Last but not the least, I would like to thank my parents and my friends and everyone who has supported me. Thank you so much. இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக தான் வந்துச்சு. புகழ் வந்து என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தாரு. அண்ட் அவங்க ஒன்றும் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக. பார்த்த உடனே தே செட் நீங்கள் தான் அம்மாவை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடிஷன் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து நான் ஒரு 1 week 10 days தான் ஷூட் பண்ணேன் பொள்ளாச்சியில். பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் இமோஷ்னல் ட்ராமா அண்ட் இந்த பசங்களோட போர்ஷன் எல்லாம் ஆக்சுவலாக எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஸோ தேர் ஸோ மச் அபவுட் த டேட்டிங் ஆப் அண்ட் அது இதெல்லாம் அவங்க நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி இது மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் wonderful experience it was. And working with YG Mahendran sir as my father, Nilgal Ravi sir as my husband, இதெல்லாம் they both are legends. அதனால இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும். And it was wonderful meeting you all this afternoon. I wish this film great success.
இந்த தியேட்டர்ஸ் எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஐ திங்க் த யங்கர் ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓல்டர் பீப்புளுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் டிரெக்டர் அசோக், மை சன் சுதர்ஷன், எவ்ரி ஒன், ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் தி ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. ஸோ ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சார், மேம், எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே ஹாய். அண்ட் நீ ஃபார் எவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் எங்களுக்கு இந்த டீம் எல்லாருக்குமே. ஏன்னா நான் வந்து இந்த படத்தில் வந்து என் பேர் பிரத்து. ஸோ இந்த படத்தில் வந்து ராக்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு வந்து அசோக்குக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் புகழ் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு பயங்கர பேஷன் தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட அந்த எனர்ஜின்னு சொன்னாங்க இல்லையா, அதுவும் ரொம்ப பார்த்து அவர் ஓகே இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அண்ட் நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அசோக் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இதில் ஓடிட்டு இருக்காரு இந்த படத்துக்காக. ஷூட்டிங்கை வர வந்து போஸ்ட்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நான் பார்த்துருக்கேன். முந்தானத்து டீ கடையில் பார்க்குற வரைக்கும் அந்த ரேண்டிங் இருந்துச்சு, பாவம். அண்ட் அதுக்காக கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும். அண்ட் இந்த படத்தில் வந்து சுதர்ஷன் வந்து தமிழ் சினிமாக்கு ஒரு புது ஹீரோவா லான்ச் ஆகுறாரு. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே உனக்கு கிடைக்கணும். அர்ச்சனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் பண்ணியிருக்காங்க ஹீரோயினா. அண்ட் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் இதுக்கு மேலே வரணும். இதில் வந்து என் கூட ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிட்டிவான ஒரு சொல். அவங்களுக்கு இது மாதிரி நிறைய நடக்கணும். அண்ட் வைஜி மைதான் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் மேம், தேங்க்யூ ஸோ மச். வித்யா மேம் அண்ட் கொரியோகிராஃபர் மேம் கூட வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஷூட்டிங் வந்துட்டு விஜய் மேம் கூட ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டில் வந்து கோரியோக்கு ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் போன வச்சு ஆட மட்டும் விடலை. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. 4 நாள் ரொம்ப ரிஹர்சல்லாம் கூப்பிட்டாங்க. பட் எனிவேஸ், பட் எடிட்டர், டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பை த வே, நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து சினிமாக்காக ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த மேடை எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த படம் ஒரு ராம்காம், ஒரு டேட்டிங் ஆப் சம்மந்தப்பட்ட ஒரு ஜென்சி வைப் அண்ட் 90s கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். அப்பா அம்மா, என்ன ஒரு அப்பா அம்மா எமோஷன் இருக்கு, டேட்டிங் ஆப் பற்றி இருக்கு, அண்ட் ஃபன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ மறக்காம பாருங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அம்மா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, சினிமா எப்படி ஃபார் எவர் பிடிக்குமோ, அப்படிதான் எங்க நீ ஃபார் எவர் உங்களுக்கு ஃபார் எவர் பிடிக்கணும். வித் லவ் ஃபார் எவர், பிரத்து. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்றேன். காரணம், இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன இந்த ஃபீல்ட்ல வச்சிருக்கானே அந்த ஆண்டவன்றதும் போது எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடந்த ஒரு 5-6 வருஷமா ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ், ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம்தான். இந்த டீம் இஸ் அ வின்னிங் டீம். அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னன்னா, ஆடியன்ஸை நம்பி சொல்றாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா, நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சுதான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார், நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படிதான் சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் அதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா காலேஜிலையும் ரிலீஸ் பண்ணலாம். அதை நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இது சப்ஜெக்ட் பற்றினோடனே, இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும், யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இதில் என்னன்னா, பழமையும் புதுமையும், சின்ன கான்ஃப்ளிக்ட், அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க. ட்ரெடிஷனை நம்புறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் இருக்கிற காலம் MS விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன், யூர் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல்ட். இட்ஸ் அ குட் ஹீரோ. நீங்க பாருங்க. ஸோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமா சொல்றேன்னா, நான் இந்த படம் பார்த்தாச்சு. ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு இந்த காலத்தில் என்னன்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாம, நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ்.
நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவாருன்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஒரு பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச், பட் ஒத்துழைப்புல பி லைக் அன் எஸ்பி முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியது தான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டர்ல அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்கள்ல. ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தாதான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டரா நீங்க கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்பதான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும், பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர்னு நீங்களாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு சாருகேசி, அதுவே இனிமேல் மே மாசத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமா இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்க உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தா ஓடும். இந்த படத்துல டெஃபினட்டா கண்டென்ட் இருக்கு. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடன் நான் ஜாஸ்தி இதுவாகல. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட நீங்க கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பரா இது பாருங்க, இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்றது நீங்க சொல்ற விதத்துல யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இது குவாலிட்டியில ஓடும் நான் நம்புறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லயும் நான் சொல்ற விஷயம் இல்லை, இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால தைரியமா சொல்றேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, MS தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் him well, give it a good opening. I was happy working for it. எனக்கு ஸ்பெஷலா ஒரு ஹாப்பி என்னன்னா, பொள்ளாச்சியில ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேர்ல தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்குதான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட். லெட் மீ அஷ்யூர் யூ, ஐ லைக் த மூவி, யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் ப்ரொடியூசர் புகழ் அண்ட் இடன் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து அவர் இன்னைக்கு ட்ரைலர் தென் வந்து அந்த சாங்ஸ்லாம் எனக்கு காட்டும் போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அசோக் வந்து பிரதர் வந்து ஃபியூ டேஸ் ரொம்ப கம்மியான நாட்களில் படத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி அதிகமான ஸ்கெடியூல் போட்டு பட் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்டு புகழ் சாரோட ஜேர்னி வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப பேஷனேட்டாக ஒரு பர்சன் வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்லேருந்து சினிமாவுக்கு வந்துட்டு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி கொடுத்து மொதல் படம் பண்ணி அப்புறம் 2வது படம் பண்ணி அது கூடவே டேரக்டர் கூடவே டீம் கூடவே ட்ராவல் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபில்மை முடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த படத்தை இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அண்ட் அதே மாதிரி ட்ரைலரும் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி உங்கள் எல்லாரோடும் சேர்ந்து நானும் தியேட்டர் அந்த மூவியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு. தென் வந்து படத்தில் நடித்த சுதர்சன், தென் அர்ச்சனா அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹேம்நாத் அண்ட் டிஓபி ராஜா. ஸோ விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப 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 அழகாக இருந்தது எல்லா சாங்ஸுமே. ஸோ ரிப்பீட்டடாக கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருமே அடுத்தடுத்த ஒரு பெரிய ஸ்டெப்பில் வந்துட்டு முன்னேறி அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆண்டவாடி வேண்டிக்கிறேன். அண்ட் கூகார்த்திக் சார் வந்து அவர் லிரிக்ஸ் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அவர் லிரிக்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஸோ சூப்பர் பிரதர், வாழ்த்துக்கள் பிரதர்.
தேங்க்யூ தேங்க்யூ. என் பேர் அஸ்வின், இந்த படத்தோட மியூசிக் கம்போசர். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ 2-year ஜேர்னி மெயின்லி வித் த ப்ரொடியூசர். ஏன்னா அவர் தான் எனக்கு தருணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண எனக்கு ஒரு ஹி கேம் மீ ஒரு சான்ஸ் கொடுத்தாரு பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து அசோக் அண்ட் மீ அண்ட் நாகார்ஜுனா நாங்கள் 3 பேரும் ஒரு 6 to 7 years ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆஸ் அ டீம், ஸ்மால் டீம் வித் பிக் ட்ரீம். நாங்கள் இந்த படம் ஃபர்ஸ்ட் அசோக் நான் நினச்சேன் சரி படம்லாம் போகும்போது அசோக் வில் கோ டு சம் அதர் மியூசிக் கம்போசர் அந்த மாதிரி நினச்சேன். ஆனாலும் ஐ எம் ஹாப்பி தட் அவர் வந்து என்னதான் மைண்டில் வச்சு வந்து பிச் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் இந்த என்னென்ன நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேனோ லைக் ஐவ் ட்ரை டு அச்சீவ் தட். அவர் லைக் இந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஐவ் ட்ரை டு அச்சீவ் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எடிட்டர் நானும் வந்து லைக் டைரக்ஷன் டீம் மாதிரியே தான் இருப்போம் உள்ள. என்ன பண்ணலாம், எந்த கட்டை தூக்கலாம், எந்த பிஜிஎம் தூக்கலாம் அவரும் சொல்வாரு, நானும் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் லைக் ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஸ்ட் சுதர்ஷனும் நானும் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிட்டு இருந்தோம் ஒரு டைம்ல. இப்போ கொஞ்சம் தெலுங்குல பெரிய ஹீரோ ஆயிட்டார். ஸோ பேச முடியல, கால் ஷீட் கிடைக்கல. ஸோ நாங்கள் டெய்லி பேசிட்டு போயும் அவரும் இன்புட்ஸ் தருவார். ப்ரோ இங்க மியூசிக் இப்படி இருக்கலாமா, இந்த சாங்ல இந்த சிங்கர் போலாமா, இந்த சிங்கர் என் ஃப்ரெண்டு ப்ரோ இப்படி ட்ரை பண்ணலாமா, இது பண்ணலாமா. ஸோ இன்புட்ஸ் கிடைக்கும் நிறைய. அண்ட் ஈவன் அர்ச்சனா, ஸ்னேஹா, பிரத்து எல்லாருமே தேவ் டன் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூடிங் வைஜி மகேந்திரன் சார் அண்ட் எல்லாருமே. அண்ட் இந்த கோரியோகிராஃபியும் நல்லா வந்திருக்கு சாங்ஸோட எல்லாம். பிகாஸ் என்னதான் சாங்ஸ் வாட் எவர் இட் இஸ், கோரியோகிராஃபி இஸ் த சோல். வீடியோ டீம் ராஜா பட்ராச்சார்ஜி சார் வந்து பயங்கரமா எடுத்திருக்காரு. லைக் ஈவன் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீங்க ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ yeah, and yeah, Pugal and Eden, both of them, thank you so much. And March 27th movie is releasing in theaters. And it's a ஒரு நியூவான கான்செப்ட், ஒரு நியூவான ஒரு கலர் கொடுக்கணும், டெக்னிக்கல் வைஸ் மியூசிக் விஷுவல் வைஸ் கொடுக்கணும். நாங்கள் லைக் we have been trying it and நாங்கள் நம்புறோம் it is நியூன்னு. ஸோ ஐ வாண்ட் யூ ஆல் டு கம் டு தேட்டர்ஸ். படத்தை பார்த்து உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் டீமுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும். யா, தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ், சோஷியல் மீடியா, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி. எப்போவுமே ஒரு சேயிங் இருக்கும், பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரைட்டராக நான் இந்த கதையை எழுதுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற உங்கள் கையில் இருக்கிற பேனா தான் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம படத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஜேர்னி, என்னோட ஜேர்னி பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். 2019 ஆரம்பிச்சது, சினிமா தான் வந்தேன். கண்டிப்பாக எங்கேயாவது ஜாயின் பண்ணிடலாம், பிடிச்சலாம், வந்துடலாம் அப்படின்னு வந்தேன். நல்ல ரியாலிட்டி செவிலே ஒன்று வச்சு தாட்டி விட்டுருச்சு. ஸோ ஊருக்கு போயிட்டு அப்படியே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம எடிட்டர் பழக்கமானார். ஸோ அவன் மூலமாக அப்படியே ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டானுங்க. ஃபஸ்ட்டு கட்டு பார்த்து, என்னடா சிரிக்கிறீங்க, இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டர் போயிட்டு ப்ரோ ஏதாவது பண்ணி தேர்த்தி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஒரு மாதம் அது மியூசிக்லாம் முடிச்சு வந்து பார்த்ததுக்கப்புறம் சிரிச்சவன்லாம் ஏய் என்னடா இப்படி ஆடி போயிட்டானுங்க. அங்கே வந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தான், ஓகே ஒரு நல்ல டீம் இருந்தால் நம்மளால் ஓரளவுக்கு மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேர்ன் பண்ண ஆரம்பித்த கிராஃப்ட் தான். அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்த டைமில் புகழ் சாரை மீட் பண்ணி அவர் என் ஒர்க்கை பார்த்துருந்தாரு. ஸோ அவர் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு என் கதையை கேட்டுட்டு என் மேலே என் டீம் மேலே வச்ச நம்பிக்கையினால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்படி ஒரு படம் ரெடியாக இருக்குது. ஸோ அவருக்கு மட்டுமே தான் இது சேரும். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை, நாங்கள் யாருமே இல்லை. ஸோ அட்ரஸ் இல்லாமல் தான் இருந்திருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அட்ரஸ் த்ரூ திஸ் ஃபிலிம் சார். ஏன்னா சொல்லிடுறேன், ஒரு கதை கேட்டாச்சு எல்லாம் ஓகே பண்ணுறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. சார் புது ஹீரோ போகலாமா சார் அப்படின்னா, ஏன் அசோக் எப்பவுமே அவர் வந்து என்னென்னா ஒரு வேலிடான ரீசன் எதிர்பார்ப்பார். ஸோ அந்த ரீசன் கரெக்டாக இருந்ததுன்னா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றவாரு. ஸோ ஏன் புது ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது, சார் இல்லை சார் நல்ல ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த இமேஜுக்கும் சேர்த்தி ஒன்று பண்ணணும் கதையில். ஆனால் நம்ம கதையை மட்டுமே கண்டென்ட்டை மட்டுமே நம்பி போகணும் கடைசி வரைக்கும். ஸோ நம்ம கதைக்கான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஹீரோவை தேடலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்காமல் சரின்னு சொன்னார்.
அப்பவும் அவர் அந்த கண்டென்ட்டை எவ்வளோ நம்பினாரு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஸோ எப்படியாவது அவரை நம்ம காப்பாற்றணும்னு ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துகிட்டே இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு எஸ்ஸுக்குமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சுதர்ஷன் ப்ரோ அவர் இந்த படத்தை எப்படி வந்தார்னா, அதான் கௌதம்னு சொல்லியிருப்பார், அவர் தான் ப்ரொஃபைல் அனுப்பிச்சாரு. ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எபிசோடில் அவரோட இன்ட்ரோ ஒரு 2 ஷாட்டு தான். பேட்டை தட்டிட்டு லுங்கி கட்டிட்டு போய் அந்த கம்ப்யூட்டரில் ரிசல்ட் பார்ப்பாரு. அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவர் தான் ஹீரோ. என்னன்னா எப்பவுமே எனக்கு எப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி தெரிஞ்சிடும், ஓகே இவங்க நம்ம கேரக்டருக்கு ஃபிட்டின் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசும்போது அந்த இது ப்ராசஸ் நடக்க அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அது நடந்துடும். பட் ஆனால் அது அந்த முதல் மீட்டிங்லேயே கன்ஃபார்ம் ஆகிடும். அதுதான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஆடிஷன் எதுவும் இல்லை, ஓகே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை பார்த்தோன்னே நீங்கள் இந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் நான் உங்களை வரவே வச்சுருப்பேன். ஸோ நிறைய பேர் கஷ்டப்படுத்தலன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் கேமராமேன், அவரோட வயசில் பாதி தான் நான். ஆனால் நானும் அவரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியில் அவங்க ஒய்ஃப் வந்து என்னை வெறுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எங்கூட வெளில வரேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க அனுப்ப மாட்டுறாங்க அப்படின்லாம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ சார் கொஞ்சம் அடுத்த படத்தோட ஷூட் ரிலேட்டடாக வெளில போயிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் உங்கள் டீம் கௌதம் ப்ரோ, சதீஷ் ப்ரோ எல்லாருமே. அப்புறம் மியூசிக் அஸ்வின், அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட டெக்னீஷியன்ஸை என்னோட பெரிய சப்போர்ட்டுன்னு எப்போவுமே நம்புவேன். எப்போவுமே இன்புட்ஸுக்கு ஓப்பனாக இருக்கும்போது உங்கள் பிரெயினும் டெவலப் ஆகும், நீங்களும் டெவலப் ஆவீங்க அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். ஸோ அவரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு ஆர்ஆர் எல்லாம் கேட்டுட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தான் வருவீங்க. ஐ ப்ராமிஸ் யூ தட். அப்புறம் எடிட்டர், என்னன்னா அவன் ரூம்மேட் வேற, திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எதாவது தோணும், நமக்கு தான் எல்லாமே இதுதானே, அப்படியே தானே ஓடிட்டுருக்கோம். தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போய் பெட்ஷீட் உருவி விட்டு, ஏய் வாடா இந்த சீன் இப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு பார்வை பார்ப்பான். அதிலே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு வந்து டீ கடை கூட்டு போய் ஒரு 2 போண்டா மட்டும் வாங்கி கொடுத்தா கூல் ஆகிடுவாப்பில். ஸோ அப்படிதான் நடந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்லேயே போயிட்டு இருந்தது இது. அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ, அவரை மீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வைப் இருந்தது. என்னன்னா பீஸ்ட் படத்தில் ஜாலியோ ஜும்கா நான் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அது கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு டவுனாக இருக்கும் போதெல்லாம் ஒரு இது கிடைக்கும். ஸோ அவர் வராரு, அவர் கூட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இது இருந்தது. பட் அவர் வந்தோடனே ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக, ப்ரோ என்ன ப்ரோ சுச்சுவேஷன் ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னு அழகாக கொடுத்தாரு வேர்ட்ஸ்லாம். முந்திரி கண்ணால் சம்பவம் பண்ணாத பொல்லாத லவ்வால் என்ன நீ கொள்ளாத, செம ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எல்லா பாட்டுமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வைஜி சார், அவரை ஃபஸ்ட்டு பேசுகிறேன். அவரை பற்றி சாருக்கு கதை சொன்னதுக்கப்புறம் சார் வந்தார். வந்துட்டு என்னப்பா சீன்ஸ் எல்லாம் இவ்வளோதான், ஓகே நடிச்சுட்டு போயிட்டு டப்பிங்கில் பார்க்கும்போது டப்பிங் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்பா என்னப்பா கொஞ்சம் தான் எடுத்த மாதிரி இருந்தது, பட் ஆனால் படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக ஒரு இம்பேக்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் ஓகே சார், அவர் என்னெல்லாம் நம்பி வந்து இவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் அவர் எங்கள் டீமை, எங்கள் ஸ்டோரியை, எங்கள் ப்ரொடியூசரை நம்பி வந்தார் சார். அந்த நம்பிக்கையை நாங்கள் அந்த படத்தில் காப்பாற்றிருக்கோம்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அப்புறம் வித்யா மேம், அதே மாதிரி தான் ஃபோட்டோ பார்த்தோம் மேம், அப்படியே எங்கள் அம்மாவோட ஒரு இது அவங்கக்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவங்கள கேஸ்ட் பண்ணியாச்சு. பிரத்து வந்து எப்படின்னா ஒரு பவர் ஹவுஸ், மேன்ஸ் பவர் ஹவுஸ். எப்பவுமே ஒரு மாதிரி வைப்லேயே இருப்பான், ஆடிட்டே இருப்பான். என்னன்னா நம்ம இன்டென்ஸாக ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒருத்தன் கூடவே இருக்கிறது பார்க்கும்போது ஏன் நம்மளும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிட்டு அப்படியே ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். தேங்க்ஸ் பிரத்து, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்டு ஸ்னேகா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோட்டில் இருக்கிற பேனரு, இந்த துணிக்கடை, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. எந்த கடைக்கு எப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னாலும் அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்றது ஸ்னேகா சக்தி தான். இப்போ LBWவில் வேறு பயங்கரமாக ரீல்ஸில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிருக்கு. படம் பார்த்தவங்கெல்லாம் நல்லா பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. ஸ்னேகா படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அர்ச்சனா
மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அர்ச்சனான்னு நாங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஏன் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் மாதிரி அப்படி இப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த கதைக்கு அவங்களோட கேரக்டரோட பேக் ஸ்டோரிக்கு ஒரு டெப்த் இருக்குது. நான் அதை வந்து ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோலாக தான் பார்க்குறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல்னு. ஸோ அந்த ரோலுக்கு ரொம்ப ஆப்டாக, ரொம்ப ஜென்யூனாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இன்புட்ஸை டெய்லியும் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ அர்ச்சனா. மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். 50 வயசாகுது எனக்கு மாட்டுமா சார்? கண்டிப்பாக மாட்டோம் சார், கண்டிப்பாக மாட்டோம் சார். இல்லை, நான் மாட்டி இருக்கிறதெல்லாம் விலைக்கு விடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் திருப்பி ஆப்பில் வாங்கன்னு சொன்னால் எப்படி தெரியும் சார்? மாட்டுறது விலகிறது தானே சார் வாழ்க்கை. சூப்பர் சூப்பர். உங்கள் பேர் ஏதாவது கார்த்திக்னு மாற்றிக்கிற ஐடியா இருக்கா? இல்லை சார், நமக்கு அசோக் குமார்ங்கிறது நல்ல பேர் தான். தேங்க்யூ சார். ஹீரோ சார், போற போக்குல தேசத்தந்தை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டீங்க காந்திய? சார் கண்ணாடி காந்தி கண்ணாடி கொடுத்தாங்க சார். தலையை வலிச்சு வாரி இருக்கு, இந்த கண்ணாடியை போட்டு விட்டாங்க சோடா புட்டி மாரி சொல்லி அந்த மாதிரி ஒரு இது. அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லியே சார். காந்தி கண்ணாடி அவர் கண்ணாடி கொடுத்தாங்க தான் சார் சொன்னேன். அதுதான் சொல்றேன். அது இந்த மேடையில நம்ம பேசும் பொழுது யாரை நம்ம சொல்றோன்றது இருக்குல்ல, அதுக்காக தான் நாங்க அதை கேட்டோம். ஓகே இல்லை சார், தப்பா எதுவும் மீன் பண்ணி சொல்லலை. அந்த கண்ணாடி ரெஃபரன்ஸ் டு காந்தி சார் இருக்காங்க, காந்தி கண்ணாடி. ஸோ அதுக்காக சொன்னது தான். எனக்கு கொடுத்த கெட்டப்பு என்ன வச்சு வலிச்சு வாரி கொடுத்து காந்தி கண்ணாடி அது கொடுத்ததுன்றது மட்டும்தான் நான் மீன் பண்ணினே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஹீரோயின், உங்க பாட்டு இன்னைக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் அட்டுல, இன்னும் இவ்வளோ கேப்பு? ஆக்சுவலாக அதுக்கு இன் பிட்வீன் ஐ வென்ட் ஃபார் மிஸ் இந்தியா, அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ வென்ட் ஃபார் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா. ஸோ ஒரு 5-6 இயர்ஸாக நான் பேஜன்ஸ்க்கு ரொம்ப இதாக ட்ரை பண்ணிட்டு இருந்தது, அதனால இதாக கேப். பட் ஐ ஃபீல் இந்த மூவியில் அந்த கேப் ஏதாவது இருந்ததுன்னா ஐ ரியலி ஹோப் ஐ ஃபில்ட் இட். பிடிச்சி சார். சார், நீங்கள் தருணம் படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படமே வந்து லான்ச் பண்ணும்போது பெருசாக லான்ச் பண்ணீங்க. அது வந்து எல்லா ஆக்டரும் வந்தாங்க, எல்லா செலிபிரிட்டியும் வந்தாங்க. ஒரு படம் தோற்று போயிட்டுடா இது மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? சார் சத்தியமாக எதிர்பார்க்கல சார். நான் நிஜமாக வந்து இந்த இந்த இது கூட பண்ணுற லெவலுக்கு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அது அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஒரு படம் வந்து ஜெயிக்கணும்னா அதாவது ஜெயிச்சாதான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது நான் நிதர்சனமாக நான் உணர்ந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தருணம்னு படம் பண்ணும்போது தருணம் படம் தெரியும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் எ ப்ரொடியூசராக நான் தோத்துட்டு தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அது வந்து மேபி இட் கேம் அட் த ராங் டைம் சொல்லலாம், இல்லை இட் கேம் அட் வேற எப்போ தள்ளி வச்சிருக்கலாம். ஏதோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது அது தோத்து போனதுக்கான ரீசன். அது அது நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெயிக்கணும், அடுத்த படம் பண்ணால் ஜெயிக்கிற படமாக பண்ணணும், தோத்துடக்கூடாதுன்ற மட்டும் மைண்டில் இருந்தது. ஏன்னா நம்ம தோத்ததே நினச்சி வருத்தப்பட்டு இருந்தால் அடுத்து நம்ம மூவ் ஆகவே முடியாது. ஸோ நம்ம எப்படியாவது அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணுன்றதுனால தான் இந்த படத்தை நான் எப்படியாவது இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. எனக்கு முந்தா நாள் வரைக்குமே எனக்கு தெரியாது நான் இந்த இது பண்ண போகிறேன்னு. பட் இது இந்த 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 ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் எல்லாரும் தான், ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லாரும் தான். ஸோ அதுதான் சார் நடந்தது. ஏதோ ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. தருணம் படத்தில் வந்து அவங்க கூட கான்டாக்டில் இருந்தீங்களா? அப்போ நல்லா பேசினாங்களா? அவங்க பேர் என்ன சார்? தருணம் படத்தில் அவங்க ஆக்ட் பண்ணல. அவங்க வந்து ஒரு பெரிய பழைய ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் படத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணணும். அதில் வந்து இதில் ஒரு இன்வெஸ்டராக ஒரு கேரக்டர் வரும், பெரிய ரோல் அது. ஸோ அந்த ரோல் வந்து இப்போ ரித்திகா ஸ்ரீனிவாசன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரோலுக்காக காசு பண்ணுறதுக்காக நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் எங்களுக்கு யோசிச்சது வந்துன்னா ஒரு பேராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மோகன் ராதா மாதிரி, இல்லை மோகன் ரேவதி, இல்லைன்னா வந்து அந்த மாதிரி அதாவது ஒரு ஒரு பழைய இதை நினைவுபடுத்துற மாதிரி படமாக இருக்கலாம், இல்லை அரவிந்த் சாமி மதுபாலா, இதெல்லாம் ஆப்ஷனாக வச்சு நாங்கள் பேசினது. ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா மதுபாலா அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஓவர் த நைட் சேஞ்ச் ஆகிடுச்சு, இல்லை சார் நான் பண்ணலன்னுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ அதில் ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அவங்க பேர் மென்ஷன் பண்ண ரொம்ப தப்பாக இருக்கும். பட் ஆனால் அதான் சித்திரம நடிகைன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் யாருன்றது. ஸோ அதுதான் நடந்தது. ரொம்ப ஒரு இதில் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. பட் பரவாயில்ல, இட் இஸ் பார்ட் ஆஃப் மை இது ஜேர்னி. ஐ டூக் இட், அவ்வளோதான். அது கடந்து போனதா சார் நம்ம அடுத்தது பண்ண முடியலன்னா அதை யோசிச்சுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் நடந்தது. ப்ரொடியூசர் சார், அவர் கார்த்திக்ன்றாரு, நீங்கள் கார்த்திக் ராதா ஜோடி பேரை சொல்லவே இல்லை, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது.
இல்லை சார் இல்லை சார், நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம் சார். சரத்குமார் கூட ஒரு நமிதா அவங்க கூட நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது எங்களுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு என்ன சொல்றது, சின்ன பட்ஜெட், சின்ன ப்ராஜெக்ட், ஒரு 5 days தான் கால் ஷீட் அப்படின்றப்போ யாருமே முன் வரல சார். அதுதான் எங்களுக்கு நடந்தது. இல்லைன்னா இட் குட் ஹவ் பீன் மச் பெட்டர் தான் எனக்கு தோணுது. டைரக்டர் சார், ஹீரோயின் கையில அந்த சாங்ல பார்த்தேன், அவங்க டைரக்டர் மாதிரி அதை படத்துல காமிச்சிருக்கீங்க. ஆமா சார். அவங்க கையில சிகரெட் வச்சிருக்காங்களா இங்கேயா இல்ல படத்துலயா? படத்துல? படத்துல அது ஆக்சுவலா என்ன, இங்க போடும் போதே நீங்க போடுறீங்க புகைப்பிடித்தல் உடம்புக்கு கேடுன்னு போடுறீங்க. ஹீரோ அடிச்சா பரவாயில்ல, ஓகே. ஹீரோயின் கையிலயும் கொடுத்தா எப்படி? அது எப்படி சார் ஹீரோ அடிச்சா பரவாயில்லன்னு சொல்லலாம்? யார் அடிச்சாலும் வந்து உடல் நலத்திற்கு அதுதான். இதை வந்து இப்போ வந்து லேடிஸ் கையில கொடுக்குறீங்களே, இப்போ ஜென்ஸ் கையிலயே விடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இவங்க கையிலயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களே, இது ஒரு ஃபேஷனா எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில தனுஷ் பண்றது இல்ல, சிவகார்த்தின் பண்றது இல்ல, இந்த மாதிரி பெரிய ஆக்டர்களே இப்ப விட ஆரம்பிச்சாங்க. சார் என்னன்னா, இப்போ தம்மே அடிக்காம ஒருத்தர் பண்றது ரொம்ப நல்லது. தம்மை அடிச்சுட்டு அதை விட்டுட்டு அது வேணான்னு திருந்துறது, அதை காட்டுறது இன்னும் நல்லது இல்ல? அப்படிதான் நான் ட்ரை பண்றேன். இதுல ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலா இல்ல ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க கேட்குற எல்லாமே நம்ம டைரக்டருக்கு இருந்தது ஆக்சுவலா. ஸோ ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட கண்டிஷன் என்னன்னா, அவர் வந்து என்னன்னா அதாவது ஓப்பனா சொல்ல, மேபி வீட்டில் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட கண்டிஷனே சார், முதல்ல நீ தண்ணியும் தம்மும் நிறுத்தினா நான் வந்து ஐ வில் டூ த ஷூட் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து ஸ்டேஜில் ரெஜிஸ்டர் பண்ணவான்னு தெரியல, மாட்டி விட்டுட்டேன். பரவாயில்ல, அடி வாங்கிக்கோங்க, வீட்டில் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து அதை வந்து சீரியஸாக எடுத்துட்டு அவர் முதல்ல பண்ண வேலையை அதுதான். இன்னைக்கு வந்து அவர் வந்து கிளீனாக இருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி அவர் வந்து அந்த இதுவாக மாறினதுக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். விட்டுட்டாரா சார்? அப்புறம் அடி வாங்க போறாரு உங்க படம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு? இல்ல எவ்வளவு நாள் நல்லவனா இருந்தால. அப்புறம் சார், இந்த நீ ஃபார் எவர், நீ வந்து அந்த நான் வந்து ஆர்டின் மாதிரி போட்டிருக்கீங்க. மேல இருக்கிறது விசில் மாதிரி தெரியுது, ஒரு அம்பா போட்டிருக்கலாம்ல கொஞ்சம் வளர்ச்சி. சார் அது விசில் இல்ல, அது ஏர்பாட். ஏர்பாட் அதான், அதுதான். அது அம்பு மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்கு சொல்லணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இல்லை சார், இன்னைக்கு விசில் வச்சாதான் சார் நிறைய பெரிய வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால விசில் மாதிரி தான். வாழ்த்துக்கள் சார். அது விசில் நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா அது விசில் தான் அது. ஸோ நீ நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு அது நீ அது. ஸோ ரெண்டுமே இருக்கு சார் அதுல. ஒய்ஜி சாருக்கு தெரியுமா இது? இது சார் சார் அவருக்கு கொஞ்சம் மறைச்சு அப்படியே கூட்டு வந்துட்டோம், அவ்வளவு தூரம். நீங்க இந்த கேள்வி கேட்கிற வரைக்கும் அது விசில்ன்றது எங்களுக்கு மைண்ட் வரல. ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுன்றப்போ நாங்க அதை சொல்றது தப்பு இல்லை சார். ஒரே ஒரு நிமிஷம். நம்ம டேட்லயே வந்து ஹாப்பி ராஜ் படம் வருது, ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப வைபா ஜாலியா இருந்தது. நம்ம படமும் வருது. நம்ம படம் வந்து ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு படமா இருக்கும். ஸோ 2 படமே நல்லா போகணும். அது அந்த டீமுக்கும் நான் ஒரு இது சொல்லிக்கிறேன்.